ம் என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்க்குதா வேற எங்க பார்க்குதுன்னே தெரியலையே. எதுக்கு திரும்ப முதல்ல பார்த்து பார்த்து மறைக்கிற மாதிரியே பார்க்குது. நம்ம மூஞ்சி எதுவும் வித்தியாசமா எதுவும் இருக்கா? பேசாம நம்மளே போய் கேட்டலாமா? கண்ணாடி வேற போட்டிருக்காங்க, எங்க பார்க்குறாங்கன்னே தெரியலையே. நம்ம வேற கேட்டு எதுவும் பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றது? வேணாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். பஸ் வந்ததும் கிளம்பிடலாம். ம் பிரியாக்கா இங்கே நின்றுட்டுருக்குறாங்க. இன்னும் பஸ் வரலையோ? இல்லையே, அவங்க பஸ் வந்திருக்கணுமே நேரத்துக்கு. பிரியாக்கா பிரியாக்கா ஆத்தி இந்த அளவுக்கு எதுக்கு இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே. ஆடி வா, ஆஃபீஸ் முடிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்குற? எது, நான் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறேனா? நீங்கள் தான் எனக்கு முன்னாடி கிளம்பி வந்தீங்கக்கா. உங்கள் பஸ்ஸு போயிடும் சீக்கிரமா. ஆமாம், கிளம்பி வந்தேன், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். இந்த டைமுக்கு உங்கள் பஸ்ஸு போயிருக்குமே, அப்போ மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்கிறேன், இன்னும் பஸ்ஸெல்லாம் இன்னும் போகல, இனிமே தான் வரும். ஆமாம், இனிமே தான் வரும். இப்போ முடிஞ்சிச்சுன்னா இனி நாளைக்கு காலையில் தான் பஸ்ஸே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். என்னாச்சு இந்த அக்காவுக்கு? லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்குது. அதுவே தான் பஸ் போயிடும் சீக்கிரமாக கிளம்பி வந்துச்சு. இப்போ என்னமோ பஸ்ஸை விட்டுட்டு உட்காந்துட்ருக்குது. சம்மந்தமே இல்லாமல் எது கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்குது. அதுவும் போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்ருக்குது. அதெல்லாம் சரி, எதுக்கு இந்த நேரத்தில் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்ருக்குறீங்க? எதுவும் முறைச்சிட்ருக்குறேண்ணா? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு முறைச்சிட்ருக்குற மாதிரியா தெரியுது? ஆமாக்கா, கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்கும் போது என்னை பார்க்கும்போதே நீங்கள் முறைச்சிட்ருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டி என்னடி சொல்கிற, முறைச்சிட்டு இருந்த மாதிரி அடி இருந்துச்சு? அப்போ நான் சும்மா பார்க்குற மாதிரி தெரியலையா உனக்கு? ஆமாக்கா, அப்படி தான் இருந்துச்சு. எதுக்கு நீங்கள் பார்த்து முறைச்சிட்ருக்குறீங்க நீங்கள்? அச்சோ, பக்கத்தில் இருக்கிறவன் வேறு இப்போ இவ்வளோ நேரம் உன்னை பார்த்து நான் முறைச்சிட்டு இருந்தேன் தான் நினச்சிட்ருப்பான். நான் பார்த்த ரொமான்டிக் லுக் அவனுக்கு தெரிஞ்சிருக்காதோ? அச்சோ, ஏன்க்கா இப்போ அழுதுட்ருக்குறீங்க? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அழுகலை. நான் சும்மா என் மூஞ்சில் என்னன்னே தெரியல உனக்கு, நீ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காது. ஆமாம், ஒன்றுமே எனக்கு தெரியல தான். சரிக்கா, இப்போ என் பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். இந்த சாரை நான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இவரும் நம்ம ஆஃபீஸ் தான். சரி, இவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். அதுக்கு தான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். இவக்கிட்ட சொன்னான், இவ பாட்டுக்கு ஏதோ ஆஃபீஸில் போய் சொல்லிட்டானே, என்ன பண்ணுறது? சரிடி கிளம்பு, பஸ் வந்துடும்ல, கிளம்பு. என்ன கிளம்புறதா? ஆமாம், நீங்கள் ஆளே சரியில்லையே, எப்பவும் மாதிரி தெரியலையே. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு இப்போ எனக்கு? ஒன்றா ஆகலை, பஸ் வந்தோடனே கிளம்புவோம், சரியா? ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க? நான் இப்போ என்ன கேட்டேன் நான் உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா இரு. ஆத்தி, இப்போ இந்த பொண்ணு எதுக்கு நம்மளை பார்த்து இந்த பக்கம் வருது? அது கோவமாக வேற மூஞ்சி வச்சுட்டு வேற வருது. இவ்வளோ நேரம் இவனை மெனக்கெட்டு பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த கூலிங் கிளாஸ் அப்போவே கழட்டியிருக்கலாம். கூலிங் கிளாஸ் போடலைன்னா நான் சோடா ஊட்டின்றது தெரிஞ்சிருமேன்றதுக்காக கூலிங் கிளாஸ் போட்டேன். அது இப்போ எனக்கே வேணையாயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னு இந்த அக்கா என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே. என்னாச்சுன்னு கேட்கலாமா? வேணாம், கேட்டு திரும்பி திட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியாக இருக்கலாம். இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த பஸ்ஸை வேறு இன்னும் காணும். எப்போ வரும்னு வேறு தெரியலையே. என் ஃபோன் வேறு காலையிலேருந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாட்சும் கட்டலை, டைம் தான் கேட்கணும். இதுக்கிட்ட கேட்டால் இது வேறு என்ன பிடிச்சி திட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, பக்கத்தில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சார் இருக்கிறார், அவர்கிட்ட போய் டைம் கேட்கலாம். இப்போ இவ எதுக்கு இங்கே போய் நின்றுட்டுருக்குறா? நானே இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு கூச்சப்பட்டு நின்றுட்டுருக்குறேன். இவ பாட்டுக்கு டக்குன்னு போயிட்டாளே. சார், மணி சார்.
இந்த பொண்ணு எதுக்கு கூப்பிடுதுன்னு வேறு தெரியலையே. சரி பேசலாம். நிவி சொல்லுமா. என்னது நிவின் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு? சார் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். டைம் என்னாச்சுன்னு சொல்லுவீங்களா? டைம் 6:32 ஆகுதுமா. ஓ ஓகே சார். என் ஃபோன் காலையிலேருந்து ஒர்க் ஆகலைங்களா, வாட்சும் கட்டலை, அதுக்கு தான் டைம் கேட்டேன். சரிம்மா பரவாயில்ல. ஃபோனுக்கு என்னாச்சு? தெரிலைங்க சார், காலையிலேருந்து ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது. சார்ஜ் போட்டாலும் உடனே சார்ஜ் டவுன் ஆகிடுது. அதான் ஃபோன் ஆன் பண்ணவே முடியலைங்களா, அதான். ஸோ இப்போ நீங்கள் பஸ்ஸில் வேறு போகணுமே, வீட்டுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள் வர்றது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வீட்டில் ஆல்ரெடி தெரியும். சொன்னால் நான் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்குது, அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுப்பாங்க சார். சரிம்மா ஆனால் சீக்கிரமாக ஃபோனை சரி பண்ணிடுங்க. ஃபோன் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. டக்குன்னு வீட்டில் ஏதாவதுன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடலாம், அவங்களும் எதாவது காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பயம் இல்லாமல் இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். எங்கேங்க சார், 4 தடவை கொடுத்தாச்சு. வேறு புது ஃபோன் தான் வாங்கணும். புது ஃபோன் வாங்குற அளவுக்கு இப்போ பட்ஜெட்டும் இல்லை. இதுலேயே ஓட்ட வேண்டியதாங்க சார். அப்படியா? சரிம்மா, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே நல்லா பார்ப்பாங்க. நீ வேணா உன் ஃபோனை கொடு, நான் கொண்டு போய் வேணால் கொடுத்து வாங்கிட்டு வரேன். இல்லைங்க சார், பரவாயில்லைங்க சார், இருக்கட்டும். நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, அங்கேயே கொடுத்து பார்க்குறேன். அவங்கக்கிட்ட தான் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்குறேன், கொடுத்து பார்க்குறேன். கொடுத்த இடத்துல கொடுக்கறதுக்கு ஒரு சேஞ்சு தானம்மா. கொடுங்க, ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பி அந்த இடத்துக்கே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி சார், சரி நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பண்ணிக்கலாம் விடு. ஆத்தி, என்ன இவ இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறா? என்ன பேசுகிறான்னு வேற தெரியலையே. ஆமாம் சார், நீங்கள் எப்போவுமே பைக்கில் தானே வருவீங்க, நீங்கள் ஏன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க? அதாம்மா, பைக்கு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, நான் சர்வீஸ் விட்டுருக்கேன். 2 நாள் பஸ்ஸில் தான் போகணும், அதான் நின்றுட்டுருக்குறேம்மா. ஓ ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார், என் பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். சரிம்மா, பக்கத்தில் கண்ணாடி போட்டு பொண்ணு இருக்குல்ல, அப்பத்துலேருந்து எனக்கு குருன்னு பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு எதுக்குமா என்னை பார்த்து அப்படி முறைச்சது? பைத்தியக்காரி, எல்லாரையும் அப்படி தான் பார்த்துருக்கா போல். நான் மட்டும் தான் அப்படி சொல்கிறேன்னு என்னை பிடிச்சி திட்டிகிட்ருக்கிறேன். அதுவா சார், அந்த அக்கா கூலிங் கிளாஸ் போட்டனால அப்படி தெரிஞ்சிருக்கும் போல். மற்றபடி அந்த அக்கா முறைக்கிற ஆளெல்லாம் இல்லை. சரிம்மா அவன் கூட அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், மற்றபடி நான் பேசினது இல்லையா. மறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ஏதோ பயந்துட்டேம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், தெரிஞ்ச பொண்ணு தான். சரிங்க சார், சரி நான் வரேன். சரிம்மா பார்த்து. நிவி நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன இவர் பேர் சொல்லிலாம் கூப்பிடுறாரு? சொல்லுங்கள் சார். என்ன இப்போ இவர் இந்த பக்கம் போயிட்டாரு? என்னடா நடக்குது இங்கே? நிவி, உங்கள் ஃபோனை தரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டீங்க. ஆமாம் சார், இருங்க சார், தரேன், ஒரே நிமிஷம். என்னது ஃபோனு தராளா? பார்த்தீங்களா சார், ஒன்றுமே ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இதை கொஞ்சம் பார்த்து மட்டும் கொடுத்துருங்க சார். நான் இதை வச்சு தான் சார் இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டணும். 2 வருஷத்துக்கா? இது வச்சா? நல்ல கதைம்மா. சரிம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தரேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நிவிக்கு. ஓகே சார். சரி வரேம்மா, என் பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார், பாய், டாட்டா. டாட்டா. இந்த பொண்ணு ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்குது என்னைய? ஸோ இதை பார்த்தாவே பயமாக வருது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும். நோ, நெவர், இது நடக்கக்கூடாது. இப்போ என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் போய் நிவிக்கிட்டே போய் கேட்க போகிறேன். ஒருவேளை நிவி நம்மளை பற்றி எதாவது தப்பாக நினச்சிட்டாலும் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நினச்சிட்டு போகிறான், கேட்டுருவோம் நம்ம.